போட்டிக்கு பிறகு ரோஹித் சர்மா இந்த அளவுக்கு பேசுவார் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த தப்பை மட்டும் நான் பண்ணிக்கவே கூடாது அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு ரோஹித் சர்மா ரொம்பவே கண் கலங்கி மனசுடைஞ்சு பேசியிருக்காருங்க. முக்கியமாக அவர் என்ன பேசியிருக்காரு, ஸோ இந்தியா ஒரு அபார வெற்றியை வந்து அடைஞ்சாச்சு, 3-3 அப்படின்ட்டு இந்தியா வந்து ஒயிட் வாஷ் வந்து பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன வாய்ப்பை கூட கொடுக்காம ஆப்கானிஸ்தான் டீமுக்கு இந்தியா ஒரு அபார பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லலாம். முக்கியமாக கேட்சை விட்டால் எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி ரோஹித் சர்மா தெளிவாக வந்து பண்ணி காமிச்சாருங்க. ஸோ அதை என்ன நினச்சி பார்த்தலாம். நம்ம சேனல் கேட்சி புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மட்டும் நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி 3வது ஒரு நாள் போட்டி பார்த்துருப்பீங்க. இந்தியா ஆப்கானிஸ்தான் மோதிய 3வது ஒரு நாள் போட்டி. இந்த போட்டியிலாச்சும் ஆப்கானிஸ்தான் டீம் ஒரு ஆறுதல் வெற்றியாச்சும் வருவாங்களா அப்படின்னு எல்லாருமே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து பார்த்துருந்தாங்க. முக்கியமாக இன்றைக்கி ரோஹித் சர்மாவோட ஆட்டத்தை பார்க்க ஃபேன்ஸ் எல்லாருமே சென்னையில் போட்டு குவிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா ஃபீல்டிங் பண்ண போதும் சரி, கேட்ச் பிடிக்கும் போதும் சரி, இன்றைக்கி ஹாட்ரிக் கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக் கேட்ச் பிடிச்ச முதல் வீரர் அப்படிங்கிறது இந்தியாவோட சாதனை படிச்சிருக்காரு. இன்றைக்கி போட்டி தொடக்கத்துலேருந்தே இந்தியா கையில் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்தியா முதல்ல டாஸ் தோத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா தோக்கவே கிடையாதுங்க. ஸோ தொடக்கத்துலேருந்து செம்மையாக வந்து இந்தியா பவுலிங் போட்டாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் நம்மளோட பசிட் கிருஷ்ணா இருக்கா இல்லையா, இன்றைக்கி செம்மையாக போட்டாங்க. 5 விக்கெட் 5 ஃபார் வந்து எடுத்து கொடுத்தாரு. முக்கியமாக அதில் 3 தொடர் கேட்ச் ரோஹித் சர்மா பிடிச்சிருந்தாரு. குறிப்பாக சொல்ல போனால் தொடக்கத்திலே ஆப்கானிஸ்தான் டீம் அது பவர் பிளேயில் 4 விக்கெட் வந்து விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 5 விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ யார் வந்து அடிக்க போகிறா, ஆப்கானிஸ்தான் டீம் 100 எட்டுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் நான் நின்று அடிச்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு கேப்டன் அசமதுல்லா இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாங்க. ஸோ டீசெண்டாக விளையாடி டீம் வந்து கடை சேர்த்தாரு. கண்டிப்பாக அவர் மட்டும் அடிக்கலைன்னா இன்றைக்கி மேட்ச் இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். ஒரு அபார தோல்வியை செஞ்சுருப்பாங்க. செஞ்சுரி போட்டதுனால கொஞ்சம் ஸ்கோர் போணுச்சு. ஸோ வந்து அசமதுல்லா மற்றும் ஒமசாய் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒமசாய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன் அடிச்சிருந்தாரு. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் டீம் 44 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து 218 ரன் அடிச்சிருந்தாங்க. 219 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி இந்தியாவோட ஓப்பனர் சுக்மன் கில் வந்து கிளம்புறாங்கள. நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன மேட்ச் நடந்துச்சு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மற்றும் என்னோட ரோஹித் சர்மா வந்து கிளம்பியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த போட்டியில் எதிர்பார்ப்பு ரொம்பவே ரோஹித் சர்மா மேலே இருந்துச்சு. ஏன்னா போன போட்டியில் ஸோ எதிர்பாராத விதமாக ரஷீத் கான் போட்ட பந்து வீச்சில் அவுட் ஆகிருப்பார். இந்த போட்டியில் அதையும் தாண்டி ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக 79 ரன் அடித்து அவுட் ஆகிட்டுருக்காங்க. செம்மையாக ப்ளே பண்ணார். இன்றைக்கி செம்ம டச்சில் இருந்தார். முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு கேட்ச் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே அதுக்கப்புறம் செம்மையாக வந்து பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி ஸோ தொடக்கத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அதிரடியாக விளையாடி செஞ்சுரி பதிவு பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக சீக்கிரமாக செஞ்சுரியை பதிவு பண்ண போய் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாருங்க. ஸோ தூக்கி அடித்து அவுட் ஆகிருப்பார். தட்டி ப்ளே பண்ணியிருந்தால் கூட செஞ்சுரி அடிச்சுக்கலாம். ஆனால் வந்து அவுட் ஆகிட்டாருன்னு வைங்களேன். அவர் அவுட் ஆகிருந்தாலும் நான் செஞ்சுரி அடிக்கிறேன் அப்படின்னு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. தொடக்கத்தில் ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் நான் வந்து அதிரடியாக விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ரொம்ப அதிரடியாக தொடக்கத்தில் ஆரம்பித்தார் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். இன்றைக்கி பேட்டிங்கும் செம்ம பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணார். சின்ன வாய்ப்பு கூட கொடுக்கல ஆப்கானிஸ்தான் டீமுக்கு. டீசெண்டாக விளையாடி செஞ்சுரி அடித்து செஞ்சுரிக்கு மேலே 210 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ் பண்ண போயிருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்தியா இந்த டோட்டலாக ஈஸியாக சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. போட்டி வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா முக்கியமான கருத்துக்களை பேசியிருக்காரு. கண்டிப்பாக என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பெரிய ஷாட்டுக்கு போயிட்டேன். நான் டீசெண்டாக விளையாடி செஞ்சுரிக்காக போயிருக்கலாம். அதாவது செஞ்சுரி பதிவு போனால் எனக்கு ஒரு வாசை தான் இது ஒரு போட்டியில். முக்கியமாக இந்த 3 போட்டியில் எப்படியாச்சும் 2 செஞ்சுரி அடிச்சோன்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து 2 போட்டியுமே நடக்கலை. இந்த போட்டியிலாச்சும் நடக்கும் அப்படின்னு பார்த்தேன். இந்த போட்டியில் நடக்கலை. அதான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கண்டிப்பாக என்னோட தவறு தான் அப்படிமா சொல்லியிருக்காருங்க. ரொம்ப கண் கலங்கிட்டார். ஏன்னா செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோஹித் சர்மா எப்பயுமே செஞ்சுரியாக ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னு. ஆனால் இந்த போட்டியில் என்னன்னு தெரியலங்க, ரோஹித் சர்மா செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தமாக தான் போயிருப்பார். ஸோ போட்டி அவுட் ஆனதுக்கு பிறகு கண்டிப்பாக இந்தியன் டீம் செம்மையாக இன்றைக்கி ப்ளே பண்ணாங்க. பேட்டிங்லேயும் இந்தியா அங்கே வந்து ப்ளே பண்ணோம். முக்கியமாக சொல்ல போனால் பவுலிங்லேயே இன்றைக்கி பசிட் கிருஷ்ணா செம்மையாகவே போட்டார். கண்டிப்பாக செம்மையாக போட்டார். இந்த மாதிரி வந்து பவுலிங் போட்டால் கண்டிப்பாக வேர்ல்டு கப்பை அடிச்சிடலாம் அப்படின்னு ரோஹித் சர்மா சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காருங்க. ரோஹித் சர்மாவோட பேட்டிங் எப்பயுமே அதிரடியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா டச்சில் இருந்தாலும் கண்டிப்பாக வேறு லெவலில் ப்ளே பண்ணுவார். இன்றைக்கும் அப்படி தான் டச்சில் இருந்தார். அடித்து நொறுக்கி விட்டார். அதே ஃப்ளோவில் அடிக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் வந்து மிஸ் ஆகிடுச்சு செஞ்சுரி. கொஞ்சம் வந்து வருத்தப்பட்டு தான் போயிருக்காருங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கதையில் போடுங்க.